அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை இதயக் கோயில் வாழ்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். அனைவருக்கும் வணக்கம். சுவாமி விவேகானந்தர் பரிவிராஜக வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த போது ஹத்ராஸ் என்கிற ரயில் நிலையத்திலே அதிகாரியாக இருந்த சரத்சந்திரர் குப்தருக்கும் சுவாமிஜிக்கும் இடையில் நிகழ்ந்த பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்த அந்த சரத்சந்திரர் அதற்கு முன்பே பல சாதுக்களையும் மகான்களையும் பார்த்திருந்த போதிலும் சுவாமி விவேகானந்தரை பார்த்த மாத்திரத்தில் அவரால் முழுமையாக ஈர்க்கப்பட்டார். ஒரு சில நாட்களிலேயே அவருக்கு சீடராகவும் மாறிவிட்டார். ஒரு நாள் சுவாமிஜி மிகவும் கவலையோடு இருப்பதை பார்த்து அவர் என்ன காரணம் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார் அதற்கான பதிலை. இதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். என்ன சொன்னார் என்றால், மிகப்பெரிய பொறுப்பு ஒன்றை நான் ஆற்ற வேண்டியதாக இருக்கிறது. அதனை நிறைவேற்றுவதற்கான ஆற்றல் எனக்கு இல்லையே என்று நினைக்கின்ற போது என் மனம் தளர்ச்சியுறுகின்றது என்று சொல்லி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அவர் சொன்னார். ஏன் தளர்ச்சியுறுகிறது என்பதற்கான காரணத்தையும் சொன்னார். அது பொறுப்பு என்றால் சாதாரணமான பொறுப்பல்ல, மகத்தான பொறுப்பு. எந்த அளவிற்கு மகத்தான பொறுப்பு என்றால், நமது தாயை புனரமைப்பதற்கு வேண்டிய பணியை செய்வதற்கான பொறுப்பு என்று சொன்னார். வீழ்ச்சியுற்று கிடந்த இந்த இந்திய திருநாட்டை மீண்டும் எழுச்சியுறச் செய்ய வேண்டிய பொறுப்பு. அது என்ன சாதாரணமானதா? இந்தியா என்பது அந்த காலத்திலேயே 30 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு. இப்போது கூட உலகத்தின் மிகப்பெரிய நாடுகளிலெல்லாம் அவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறதா என்று சொல்ல முடியாது. சுவாமிஜி இருந்த காலத்தில் இங்கே 30 கோடி மக்கள் இருந்தார்கள். அந்த 30 கோடி மக்களில் பெரும்பாலானவர்கள் அடுத்த வேளைக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாதவர்களாக இருந்தார்கள். கல்வி அறிவு என்றால் என்ன என்பதனை அறியாதவர்களாக இருந்தார்கள். வாழ்க்கை என்றாலே என்ன என்பதனை புரியாதவர்களாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய பெரிய நிலையில் இருந்த இந்த நாடு இப்போது இந்த அளவிற்கு ஆகிவிட்டது என்றால் அதற்கு எத்தனையோ காரணங்கள் வரலாற்றிலே நாம் காணலாம். காரணங்களை கண்டுபிடிப்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த காரணங்களை களைந்து மீண்டும் அதனுடைய உயர் நிலையிலே நிலை பெறச் செய்வதுதான் நம்முடைய கடமை. அதற்குத்தான் நாம் இந்த உலகிற்கு வந்திருக்கிறோம் என்பதனை சுவாமிஜி உணர்ந்திருந்தார். அதற்காகத்தான் குருதேவர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதனையும் அவர் நன்றாக மனத்தில் பதிய வைத்து கொண்டிருந்தார். அதைத்தான் அந்த சீடரிடத்திலே அவர் சொன்னார். அதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றல் எனக்கு இல்லை என்று அவர் சொன்னார். உலகத்தில் தோன்றிய மனிதர்களிலே அவரை போன்ற ஆற்றல் படைத்தவர் யாரும் கிடையாது என்றுதான் வரலாறு கூறுகிறது. ஆனால் அவரே நமக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த பணி எவ்வளவு பெரியது என்பதனை உணர்ந்ததனால் அப்படி சொன்னார். தனி ஒரு மனிதராக இருந்து கொண்டு இந்த பெரும் பணியை நிறைவேற்ற முடியாது என்று அவருக்கே தோன்றி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். அப்போதிலிருந்து இந்த பரிவிராஜக வாழ்க்கை முற்றுப்பெறுகின்ற வரையிலும் கூட அவர் மனத்தில் தொடர்ந்து இந்த சிந்தனை தான் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த பணியை நாம் நிறைவேற்ற வேண்டும், அந்த மகத்தான பணி நம்மால் நிறைவு பெற வேண்டும், அதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இதைத்தான் அவர் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தார். ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் என்ன செய்வது, அதை எப்படி செய்வது என்பதற்கான ஒரு தெளிவு அவருக்கு கிடைத்த பாடில்லை. கன்னியாகுமரியிலே தேவியினிடத்திலே அவர் பிரார்த்தனை செய்துவிட்டு பாறையில் உட்கார்ந்து தவம் செய்த போது ஒரு விதமான தெளிவு ஏற்பட்டது என்று பார்த்தோம். நமது நாட்டின் ஆன்மீக செல்வத்தை மேலை நாடுகளுக்கு வழங்கி
அந்த நாட்டில் குவிந்து கிடக்கக்கூடிய பொருட்செல்வத்தை பயன்படுத்தி நம் நாட்டு மக்கள் உயர்வு பெறுவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பது போல ஒரு திட்டம் உருவாயிற்று. ஆனால் அதை கூட எப்படி செய்வது என்பதற்கான வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டம் இன்னும் அவருக்கு தோன்றவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அது என்ன, அதை எப்படி செய்வது, தனி ஒருவராக இருந்து கொண்டு இதை செய்ய முடியுமா? இந்த கேள்வியின் விடைதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இயக்கமாக உருவாகி இருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தால் சுவாமிஜியே ஒரு இயக்கம்தான். அவர் தனி மனிதராக இருந்தால் கூட அவரையே ஒரு இயக்கம் என்றே சொல்லிவிடலாம், அதில் ஒன்று சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் எப்போதுமே காலங்காலமாக இருந்து கொண்டிருக்க முடியுமா? அந்த உடல் என்ற ஒன்று எப்போது ஏற்பட்டதோ அப்போது அது ஒரு நாள் போய்விடும், யாராக இருந்தாலும். அதன் பிறகும் இந்த பணி தொடர்ந்து நடக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்ற கேள்விதான் அந்த மனத்தில் எழுந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கான பல அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டன. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய அருளினாலும் அன்னை மகாசக்தியினுடைய அருளினாலும் அவ்வப்போது சில சிந்தனைகள் அவருக்கு தோன்றும். நாம் இது செய்ய வேண்டும், இப்படி செயல்பட வேண்டும் என்பது போல சில எண்ணங்கள் மனத்திலே தோன்றும். அப்படி படிப்படியாக வளர்ந்து 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 இந்தியாவிலிருந்து வெளியில் போகக்கூடிய நிலை வருகிற போது ஓரளவிற்கு ஒரு திட்டம் அவர் மனத்தில் உருவாகி இருந்தது. இங்கிருந்து வெளியே சென்ற பிறகும் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அதில் பார்க்கும்போது தான் இந்த இப்போது உலகளாவிய ஒரு பேரியக்கமாக இருக்கிற இந்த ராமகிருஷ்ண இயக்கம் உருவாவதற்கான அடிப்படை அமைந்தது. அந்த அடிப்படையை எப்படி அமைக்க வேண்டும், எதை மையமாக கொண்டு இந்த இயக்கம் உருவாக வேண்டும், எந்த கோணத்தில் பட வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு ஏற்பட்ட பல்வேறு அனுபவங்களின் மூலமாக அவருக்கு கிடைத்த செய்திகள் தான். அவரே ஒரு நாள் உட்கார்ந்து யோசனை பண்ணி எழுதினார் என்று சொல்லிவிட முடியாது. பிற்காலத்தில் அந்த இயக்கம் உருவான போது சட்டத்திட்டங்களை அவர் தான் உருவாக்கினார். அவர் சொன்னார், மற்றவர்கள் எழுதினார்கள். ஆனால் அதற்கு முன்னால் அவருடைய மனத்தில் ஒன்று ஒன்றாக தோன்றிய அந்த கருத்துக்களைத்தான் பின்னால் சட்டத்திட்டங்களாக அவர் உருவாக்கினார். அதற்கான அனுபவங்கள் அவருக்கு ஒவ்வொரு இடத்திலும் கிடைத்து கொண்டே இருந்தன. இந்தியாவில் இருக்கிற போதும் பல அனுபவங்கள் ஏற்பட்டன, பண்டு இருக்கிற போதும் சில அனுபவங்கள் ஏற்பட்டன, மேல நாடுகளுக்கு சென்ற பிறகும் பல அனுபவங்கள் ஏற்பட்டன. இவை எல்லாமாக சேர்ந்துதான் இன்று இந்த இயக்கமாக வந்திருக்கிறது. நாம் இந்தியாவில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம். இனி அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை பற்றி சிந்திக்கும் போது இன்னும் சில கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்த போது வேடிக்கையான வினோதமான அனுபவங்களெல்லாம் கூட அவருக்கு ஏற்பட்டன. கப்பல் பயணமே ஒரு வினோதமாகத்தான் இருந்தது அவருக்கு. அதை தாண்டி சில சமயங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் அவருக்கு கொஞ்சம் அதிசயமாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. அவற்றின் மூலமாக சில யோசனைகளும் அவர் மனத்தில் தோன்றின. அவற்றுள் ஒன்று, கப்பல் பயணம் போய்கொண்டிருந்த போது அங்கங்கே சில இடங்களை நிறுத்துவார்கள். அவர் நிறுத்தும்போது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களை போய் பார்த்து விட்டு வரலாம் அந்த பயணிகள் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு முறை ஹாங்காங் என்கிற இடத்துல கப்பலை நிறுத்தினார்கள். அங்கே இறங்கி அங்கங்கே போகிறவர்கள் போகலாம், பார்க்கிறவற்றை பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பினார்கள். சிலர் பக்கத்தில் இருக்கிற இடங்களை பார்த்து விட்டு வந்தார்கள். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், கான்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம், ஒரு 80 மைல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அங்கே போய் பார்த்தீங்களா நன்றாக இருக்கும் என்று சிலர் சொன்னார்கள். அது சீன பகுதியைச் சேர்ந்தது. சுவாமிஜி அங்கே போனார். அவர் கூட இன்னும் சில பேரும் போனார்கள். அங்கே பார்த்தால் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு ஆதிக்கம் என்று சொல்லலாம். எல்லா வகையில் அந்த நாகரிகம், பழக்க வழக்கம், செயல்பாடுகள் எல்லாமே சீனா முழுமையாக அங்கே இருப்பது போன்ற ஒரு உணர்வை நாம் அடைய முடியும் என்று அவரே எழுதியிருக்கிறார். அந்த பகுதியில் கோயில்கள் நிறைய இருந்தன, சீன கோயில்கள். அதெல்லாம் போய் பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு தான் முக்கியமான அனுபவம் ஏற்பட்டது. ஒரு மடாலயம் இருந்தது, சீன மடாலயம். அதை பார்த்த உடனே இவருக்கு இதை போய் பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வந்தது. ஏனென்றால் இந்த உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த சிந்தனைக்கு வடிவம் கொடுப்பதற்காக இது போன்ற அனுபவங்கள் ஏற்படுகின்றன. நாம் அன்னை சாரதா தேவியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்த்துருக்கிறோம். அவர்கள் யாத்திரை செய்த போது ஒரு இடத்துல ஒரு புத்த மடத்தை பார்த்து விட்டு இது மாதிரி ஒரு மடம் இருந்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் என்று பார்க்கிறோம். அதை போல சுவாமிஜிக்கு என்ன ஏற்பட்டது என்றால், இந்த மடத்தை பார்த்த உடனேவே
உள்ளே இருக்கிற அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைத்தது போல இருந்திருக்கிறது. எதிர்காலத்தில் நாம் இப்படி ஒரு மடத்தை உருவாக்கினால் என்ன, பாராநகரில் உருவாக்கின மடம் அது மடம் என்று சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான். அது உண்மையிலே அது ஒரு மடமா என்று சொல்ல முடியாது. இந்த மடத்தை பார்த்தால் மடம் என்றால் இது இப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால் இதை உள்ளே போய் பார்க்கலாம். இந்த மடம் எப்படி இருக்கிறது, எப்படி செயல்படுகிறது, இந்த மடத்தில் இருப்பவர்களுக்கான வாழ்க்கை முறைக்கு தேவையான வசதிகள் எப்படி அமைந்திருக்கின்றன, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால் அங்கே போய் பார்க்கலாம் என்று சொன்னார். ஆனால் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் அந்த பக்கம் போயிடாதீங்கன்னு, மடத்துக்குள்ளெல்லாம் நுழைய முடியாது. என்னப்பா மடத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்னா, மடம் எதுக்கு இருக்கு? மக்களுக்கு சேவை செய்வதற்கு தானே மடம் இருக்கிறது, ஏன் உள்ளே போகக்கூடாது என்று கேட்டபோது சொன்னார்கள், வெளிநாட்டுக்காரர்கள் உள்ளே போகக்கூடாது என்று சொன்னார்கள். மடத்துக்குள்ளே போகலாம், போகவே கூடாது என்பதல்ல, இந்த நாட்டை சேர்ந்த மக்கள் உள்ளே போகலாம், வெளிநாட்டினர் இந்த மடத்துக்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லப்பட்டது. ஏன் போகக்கூடாது? அது போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான், அவ்வளோதான். ஏன்னு நமக்கு வந்திருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? அதனால் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் வேண்டாம், போக வேண்டாம். போனால் என்ன ஆகும்னாரு. இவர் விடுவாரா? இவர் இப்போ சின்ன வயசுலேருந்தே இதே தானே அவருக்கு வேலையே. ஒன்று செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாதும்பார். அதுக்கான சரியான காரணத்தை சொன்னால் சரி, அப்படிலாம் அதெல்லாம் இல்லை, இல்லைன்னா இல்லை, கூடாதுன்னா கூடாது, முடியாதுன்னா முடியாது என்ற மாதிரியான அந்த வார்த்தைகளெல்லாம் அவருடைய மனசில் ஏறவே ஏறாது. அதுவும் முடியாது அல்லது கூடாது என்று சொன்னால் முடியும் என்று தான் அவர் சொல்லுவார். அதுதானே சுவாமிஜி. அதனால் இல்லை இல்லை நான் போய் பார்க்குறேன்னாரு. வேண்டாம் வேண்டாம் போகாதீங்க. என்னப்பா இவ்வளவு தூரம் பயப்படுற, இப்படி போனால் என்ன தான் ஆகும் அப்படின்னாரு. போனால் என்ன தடி எடுத்து அடிப்பாங்கன்னாரு அந்த கூட வந்த வழிகாட்டி. கூட வந்து அவர் சொன்னார், தடியை எடுத்து அடிப்பாங்க, அவ்வளோதானே, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல, பார்த்துக்கலாம், அடித்தா வாங்கிக்கலாம், தேவையான திருப்பியும் கூட கொடுக்கலான்னு மனசுக்குள்ளே நினச்சிருப்பார் அவர். அது மாதிரி நிகழ்வுகள் பின்னாலெல்லாம் வந்திருக்கிறது. அப்போ அந்த கூட இருந்தவர் மொழிபெயர்ப்பாளர் வழிகாட்டி, அவருக்கு பயம், கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிட்டுது. அதெல்லாம் இல்லை, நான் வரமாட்டேன், நீங்கள் போகிறதுனா போய்க்குங்க, நான் அந்த பக்கமாக போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டார் அவர். அடி வாங்கலாம் நம்மளால் முடியாதுங்க. சரியப்பா நீ போ, நீ கூட வரணும்னு நான் சொல்லலை. போவதற்கு முன்னால் இந்திய யோகி என்று சொல்வதற்கு சீன மொழியில் எப்படி சொல்லணும் அதை மட்டும் சொல்லிட்டு போட்டார். அவன் அவசர அவசரமாக சொல்லிட்டு போயிட்டான். இவர் சத்தமாக சொன்னார் அந்த மொழியில் இந்திய யோகி என்று சொன்ன உடனே அந்த மனிதன் சொன்ன மாதிரியே உள்ள இவங்க போகும்போதே தடி எடுத்துக்கிட்டு தயாராக நின்றுட்டு இருந்தாங்கங்க. இவர் இந்திய யோகி என்று சொன்னாரோ இல்லையோ, அந்த தடியை அவர்கள் கீழே போட்டார்கள்னு சொல்ல முடியாது, அதே கீழே விழுந்துச்சு. அவ்வளவு சக்தி அந்த வார்த்தை. இந்திய யோகி என்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவரை அடிக்க வந்தவர்கள் கையில் இருந்த தடியெல்லாம் கீழே விழுந்து விட்டது. அவர்கள் வேக வேகமாக வந்தார்கள். வந்து அவர் காலில் விழுந்து வணங்கினார்கள். அப்படியே கை குவித்து வணங்கி விட்டு அவரை பார்த்து என்னமோன்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு அவருக்கு புரியலையோ, என்னப்பா சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்டார். கபச் கபச்சுன்னாங்க. என்னத்தை போய் கபச்சு கபச்சுங்கிறாங்களேன்னு யோசனை பண்ணி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டார். கவச்சம் அதுதானே சொல்கிறாங்கன்னு அந்த அந்த அதுக்குள்ளே அந்த ஆளும் வந்துட்டான். ஏன்னா அடி வாங்குறவனும் பயந்து தானே ஓடுனான். இப்போ அடி விடலை, இங்கே எல்லாம் காலில் விழுந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் துணிந்து போகலாம் என்று பக்கத்தில் வந்தான். இவங்க என்ன சொல்கிறாங்கப்பா, கபச்சு கபச்சுங்கிறாங்களே, என்ன கவச்சமா? அப்படி ஆமாம் அதுதான் கேட்குறாங்க. நம்ம ஊரில் தாயத்து கட்டி கொடுப்பாங்கல்லவா, அது மாதிரி உங்களிடத்திலிருந்து ஒரு தாயத்து வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு தாயத்து, அதைத்தான் உங்களிடத்திலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அவர் சொன்ன உடனே இவர் தாயத்தா, நான் எங்கே போகிறது தாயத்துக்கு இந்த யோசனை பண்ணி, இருந்தாலும் கூட அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும், ஏமாற்றக்கூடாது. அதனால் ஒரு காகிதத்தை எடுத்தார் பாக்கெட்டில் இருந்து, துண்டு துண்டாக கிழித்தார். அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தார். அத்தனை துண்டுகளாக கிழித்து ஒவ்வொரு துண்டுலையும் ஓம் என்று எழுதினார். இதை விட வேறு என்ன தாயத்து வேணும்? தாயத்தை பிரித்து பார்த்தா உள்ளே இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று இருக்கும். அது அந்த நம்பிக்கை தானே. நம்ம பல பேர் சின்ன வயசில் தாயத்து கட்டுவாங்க, இப்போல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கட்டி விடுவாங்க, இடுப்பில் கட்டி விடுவாங்க அல்லது கையில் கட்டி விடுவாங்க.
அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஓம் இது போல் ஏதாவது சில மந்திரங்கள் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நமக்கு வருகிற நம்பிக்கை உள்ளே என்ன இருக்கிறது என்பதை விட அதன் மூலமாக நமக்கு உள்ளே என்ன ஏற்படுகிறது என்பது தான் முக்கியம். அதை புரிந்து கொண்டதனால சுவாமிஜி ஓம் என்று எழுதி கொடுத்தார். அவர்கள் மிக மகிழ்ச்சியாக அதை வாங்கி இப்படி தலையில் வைத்து அதற்கு வணக்கம் போட்டார்கள். போட்டு அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு பயணம் தொடர்ந்தது. இப்போ சுவாமிஜி மனத்தில் என்ன இதிலிருந்து ஒரு திட்டம் உருவாகி, எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியா யோகி என்கிற வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கிறது. யோகி என்றால் அவர்களை பொறுத்தவரையிலும் செயற்கரிய செயல்களை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் என்று வெளிநாட்டு மக்களும் நம்புகின்றார்கள். அத்தகைய யோகிகள் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. என்றால் இவர் யார் என்றே அவர்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தடி எடுத்து அடிக்க வந்தவர்கள் தான். இவர் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால் அடி விழுந்திருக்கும். அப்போ யோகி, இந்திய யோகி என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் எவ்வளவு உயர்வாக கருதுகின்றார்கள். இந்திய யோகி, அப்போ இந்தியாவில் யோகிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த யோகிகள் செயற்கரிய செய்ய வல்லவர்களாக இருக்கின்றார்கள். சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை எல்லாம் அகற்றக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் இடத்திலிருந்து ஒரு தாயத்து என்று சொல்ல தெரியவில்லை அவர்களுக்கு. அது போன்ற ஒன்றை வாங்கி கொண்டு விட்டால் நமக்கும் அந்த தீய சக்திகளிடமிருந்து விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உலக அளவிலே பரவி இருக்கிறது. அப்போது இதை வைத்து கொண்டுதான் பிற்காலத்தில் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் என்னவென்றால், ஓ இந்தியா, உன் ஆன்மீகத்தால் உலகை வெற்றி கொள் என்று சொல்வார். அந்த உலகையே வெற்றி கொள்ளக்கூடிய சக்தி இந்தியாவின் ஆன்மீகத்திற்கு உண்டு. நாம் எதிர்கால திட்டத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறோமே, அதில் இதைத்தான் முதன்மையாக வைக்க வேண்டும். ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று வரையறுத்து அவர் திட்டமிடாவிட்டாலும் கூட எதிர்காலத்தில் நாம் செய்ய இருக்கக்கூடிய பணியில் முதன்மையான இடத்தை பெற வேண்டியது நம்முடைய ஆன்மீகம்தான். அதனால தான் பின்னால் அவர் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது 2 வாக்கியங்களை சொல்வார். ஒன்று ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச என்பது. இப்போதும் வேலூர் மடத்தில் போய் பார்த்தா பெரிய எழுத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய மற்ற எல்லா இடங்கள்லையும் கூட அதை நம்ம பார்க்கலாம். ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச, ஒவ்வொரு ஆன்மாவும் முக்தி அடைவதற்காக பாடுபட வேண்டும், உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும். ஜகத் ஹிதாயச்ச, ஜகம் உலகம், அந்த உலகத்திற்கு ஹிதம், ஹிதம் என்றால் நன்மை, உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும். ஒவ்வொருவனும் தான் முக்தி அடைவதற்கு பாடுபட வேண்டும், அதே சமயத்தில் மற்றவர்கள் நலமாக இருப்பதற்கும் பாடுபட வேண்டும். இதுதான் ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய குறிக்கோள். இதே தான் இன்னொரு வகையில் சொல்லும் பொழுது தியாகமும் சேவையும், துறவும் தொண்டும் என்று சொல்வார்கள். துறவு அல்லது தியாகம் என்பது தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து விடுவது, தனக்கென்று அது வேண்டும் இது வேண்டும் என்ற ஆசைகளை பெருக்கிக் கொள்ளாமல் தன்னுடைய உலக ஆசாபாசங்கள் அனைத்தையும் துறந்து மக்களுக்கு சேவை செய்வது, தியாகமும் சேவையும். இதைத்தான் ராமகிருஷ்ண இயக்கம் வலியுறுத்தி சொல்லுகிறார். அதற்காகத்தான் இங்கே துறவிகள் உருவாக்கப்படுகின்றார்கள். அதனால் ஆன்மீகம் என்பதைத்தான் முதன்மையாக வைக்க வேண்டும். ஏனென்றால் எங்கே போனாலும் இந்த இந்தியாவின் ஆன்மீகம் மதிக்கப்படுகிறது. நான் இந்திய யோகி, யோகி என்று அவர்கள் அர்த்தம் பண்ணி கொண்டது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் யோகி என்ற வார்த்தைக்கே அவ்வளவு சக்தி இருக்கிறது. யோகம் என்றால் என்ன? யோகம் என்றால் இணைத்தல், சேர்த்தல் என்றுதான் அதுக்கு அர்த்தம். எதை சேர்ப்பது, எதனோடு சேர்ப்பது? இந்த ஆன்மாவை பரமான்மாவோடு சேர்ப்பது. அதற்கான வழிதான் யோகம். அது முக்கியமாக 4 வகையான யோகங்கள் என்று வகுக்கப்பட்டிருக்கின்றது. பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம் என்று 4. இந்த 4ம் இறைவனை அடைவதற்கான பாதைகள் தான். இணைப்பது என்று சொல்லியிருக்கிறது. இணைப்பது என்றால் என்ன? இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம், நாம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம் என்ற உணர்வை கடந்து சென்று இந்த 2 பேரையும் இணைப்பது தான் யோகம். அதற்கான மார்க்கங்கள், நெறிமுறைகள் தான் இந்த 4 பாதைகள். அதனால் அவற்றை 4 யோகங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த யோகத்தில் ஈடுபடுகின்றவன் தான் யோகி. அப்படி யோகத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் உலகத்தில் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் அதிகமாக இருக்கின்றார்கள்.
அதனால் இந்திய யோகி என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்தியாவிற்கு நாம் சேவை செய்ய வேண்டும், இந்திய மக்களை உயரச் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மேலை நாடுகளினுடைய உதவி நமக்கு தேவை என்று கருதுகின்றோம். அந்த மேலை நாட்டு மக்களை இந்திய மக்களுக்கு உதவி செய்யுமாறு ஆக்கி அமைப்பதற்கான வாயில் எதன் மூலமாக திறக்கும் என்றால் இந்த ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் திறக்கும் என்ற உணர்வு அப்போது அவர் மனத்தில் பதிவாகிவிட்டது. அதன் பிறகும் பயணம் தொடர்ந்து போய்கொண்டிருந்தது. ஒவ்வொரு பகுதியாக கடந்து போய்கொண்டிருந்தது. ஜப்பானிலிருந்து அது சிகாகோவுக்கு போகக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு முக்கியமான மனிதரை சுவாமிஜி சந்தித்தார் கப்பலில். அவர் யார் என்றால் ஜாம்ஷெட்ஜி டாட்டா. இப்போ டாட்டா என்று எங்கே பார்த்தாலும் பார்க்கிற நிறைய நிறுவனங்கள், டாட்டா நிறுவனங்கள் நாடெங்கும் காணப்படுகின்றன. இவற்றுக்கெல்லாம் வித்திட்டவர் யார் என்றால் அந்த ஜாம்ஷெட்ஜி டாட்டா தான். அவர் அப்போதே ஒரு தொழிலதிபராகத்தான் இருந்தார். இப்போது இருக்கிற அளவுக்கு இல்லாவிட்டாலும் இவற்றுக்கெல்லாம் ஆரம்பம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மனிதர் என்பது அப்போதே மற்றவர்களால் உணரப்பட்டிருந்தது. ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தார். அவர் தொழில் சம்பந்தமாகத்தான் ஏதோ போய்கொண்டிருந்தார். அதை சுவாமிஜி புரிந்து கொண்டு விட்டார். சுவாமிஜியை பார்த்த உடனே அவரும் இவருடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டார். ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டது. கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது அவரை பற்றி கேட்டார், நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய திட்டம் என்ன எல்லாம் சுவாமிஜி கேட்டார். அவரும் எல்லாம் விளக்கமாக சொன்னார். சுவாமிஜியின் இடத்துல ரொம்ப அன்போடும் மதிப்போடும் பணிவோடும் அவர் பேசினார். அப்படி அந்த பேச்சினுடைய நிறைவாக சுவாமிஜி ஒன்று சொன்னார், நீங்கள் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைக்கலாமே இந்தியாவில் அப்படின்னு சொன்னார். இவர் ஒரு தொழிலதிபர், அது சம்மந்தமாக தானே பேசணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைக்கலாம் அல்லவா என்று கேட்டார். அப்போது சுவாமிஜி ஒரு மனிதரை பார்த்த மாத்திரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு விடுகிறார். இது பின்னால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய பார்க்கிறோம். சும்மா ஒருத்தர் வந்து நின்னாலே அவருடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போயிடும். இதை ஒருத்தர் பரிசோதனை பண்ணி பார்க்கணுன்னு ஒருத்தர் விரும்பினாராம். இது அவர் ஒன்றும் சொல்லிக்கிறது கிடையாது, எனக்கெல்லாம் தெரியும். முடிந்த வரைக்கும் அவர் தெரியாத மாதிரி தான் காட்டிக்கொள்வார். இந்த சுவாமிஜியின் இடத்துல ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, அவரை மாதிரி எல்லாம் தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கொள்ளுகிறதுலேயே அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. எதுவும் ஒன்றும் தெரியாத மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது ஒன்று ரெண்டு அவர் அறியாமல் வந்துடும். இங்கிலீஷே பேசக்கூடாது அப்படின்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டு இருந்தார். ஒரு வார்த்தை கூட தப்பித்தவரை கூட ஆங்கில வார்த்தை பயன்படுத்தி விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தங்கி இருக்கிற இடங்களில் உள்ளவர்கள் அது உண்மைதான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவருக்கு புரியணுங்கிறதுக்காக சைகையெல்லாம் பண்ணுவாங்க. இவரும் சைகை பண்ணுவார். இப்படியெல்லாம் போய் திடீர்னு எப்போது ஒரு சமயம் அவர் அறியாமலே ஒரு வார்த்தை வந்துடும். என்னடா இந்த ஆள் இங்கிலீஷ் தெரியாதுன்னாரு, இப்போ தெரியுது. அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பாரு. அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தா அந்த அந்த கொஞ்சங்கிறது எவ்வளவுங்கிறது அவர்கள் தெரிந்து கொண்டு அதிசயித்து அப்படியே பிரமித்து போய் நிற்பார்கள். இதே மாதிரி தான் ஒன்றுமே இசையாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அவருக்கு தெரியாதது என்பதை நாம் பார்க்க முடியாது. இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்றே என்று அனுமனை பற்றி சொல்கிறார்கள் அல்லவா, அது மாதிரி தான் இவரும். ஆனால் தெரியாத மாதிரியே இருந்து கொண்டிருப்பார். இதுவும் அப்படி தான். அது அந்த மாதிரி விஷயத்துக்கே அப்படின்னா, ஒரு மனிதனை பார்த்த மாத்திரத்தில் அவன் யார், அவன் உள்ள என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து விட்டது என்று சொல்லக்கூடாது. அது அது சொல்லாமல் இருக்கிற நமக்கே ஒருவேளை அப்படி தெரிஞ்சால் கூட சொல்லக்கூடாது. அப்படி தெரிந்து விட்ட பிறகு நம்ம சில பேரை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. அதனால் சுவாமிஜி அப்படிலாம் சொல்ல மாட்டார். இப்போ இவர்கிட்ட பொறுத்தவரை அந்த பிரச்சனை கிடையாது. இவரை வைத்து எதிர்காலத்தில் இந்தியா நலமடைய போகிறது என்பதனை அவர் புரிந்து கொண்டதினாலே கேட்டார், அப்படி நீங்கள் ஏன் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைக்கக்கூடாது, அதற்கான ஆற்றலும் தகுதியும் இவரிடத்தில் இருக்கிறது என்பதனை அவர் அறிந்து கொண்டார் அந்த கொஞ்ச நேரத்திலேயே. அதை தொடர்ந்து கொஞ்ச நேரம் உரையாடல் நிகழ்ந்தது. அப்புறம் அவர் இன்னும் சில கருத்துக்கள்லாம் சொன்னார். அவருடைய தொழில் நிறுவனத்தில் என்னென்ன தொழிலெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த தீப்பெட்டி அதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து தீக்குச்சியை வரவழைத்து இந்த தீப்பெட்டியில் அடைச்சி வைக்கிறது அதெல்லாம் கூட இருந்தது. சிறிய தொழிலிலிருந்து பெரிய தொழில் வரைக்கும். அப்போவும் அவர் சொன்னார், ஏன் அதை நீங்கள் இங்கேயே பண்ணக்கூடாதான்னு கேட்டார். ஜப்பான்லேருந்து தீக்குச்சியை வர நீங்கள் தீப்பெட்டியில் அடைத்து விற்கிறீங்க,
அது தொழில் என்கிற முறையில் அதை நான் தப்பு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அதே இங்கேயே செய்தால் இங்கே இன்னும் பல பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்குமே என்று ஒரு யோசனை சொன்னார். அதையெல்லாம் கடந்து தான் இதை சொன்னார், ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைக்க வேண்டும் என்று. அப்போது அவருக்கு ரொம்ப அது சுவாமிஜியினுடைய அந்த வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ளே போய் அப்படியே அவர் தைத்து விட்டன. அதை செய்து தான் ஆக வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அதை பற்றி அவர் சொல்லும்போது பிற்காலத்தில் என்ன சொன்னார் என்று சொன்னால், மேலை நாட்டினருடைய அறிவியலும் தொழில்நுட்பமும் நம் நாட்டினுடைய ஆன்மீகத்தோடும் மனிதநேயத்தோடும் இணைந்தால் எவ்வளவு பெரிய சாதனைகளை நிகழ்த்தலாம் என்று சுவாமிஜி சொன்னார்னு அவரே எழுதியிருக்கிறார் டாட்டாவே பின்னால். அப்போ அறிவியல் தொழில்நுட்பம் என்பதில் மேலை நாடு எவ்வளவோ மேலே போய்விட்டது. அதுவும் சுவாமிஜி காலத்தில் நம்ம நாடு ரொம்ப கீழே தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் இந்த நாட்டிற்கு நிகர் எதுவும் கிடையாது. ஆன்மீகம் என்று சொல்லுகின்ற பொழுது அதனோடு மனிதநேயமும் இணைந்தது தான். அடுத்த மனிதனை பற்றி கவலையே படாமல் நான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் எவ்வளோ பெரிய பக்திமானாக இருந்தாலும் அவன் ஆன்மீகவாதி அல்ல. எல்லா கோயில்களுக்கும் போகலாம், 24 மணி நேரமும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம், அர்ச்சனை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் மற்றவனுடைய நலத்தை பற்றி சிறிதும் நினைத்து பார்க்காமல் நான் நலமாக இருக்க வேண்டும், நான் நலமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் ஒருவன் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருப்பானேயானால் அவன் சமயவாதின்னு வேணா சொல்லலாம். 2 விதத்திலையும் சொல்லலாம். சமயம் என்றால் மதம்னு ஒரு அர்த்தம், சமயம் என்றால் காலம், சமயத்துக்கு தகுந்தபடி பண்ணுறவன் அவனும் சமயவாதின்னு வச்சுக்கலாம். ஆனால் ஆன்மீகவாதி என்பவன் அப்படி இருக்க முடியாது. மற்றவர்கள் நலத்தையே பேணக்கூடியவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. ஒருவேளை அவன் சமயவாதியாக இல்லாமல் கூட இருக்கலாம், அவன் கோயிலுக்கு போகாதவனாக இருக்கலாம், கடவுளை வணங்காதவனாக இருக்கலாம். ஆனால் பிறர் நலத்திற்காக பெரிதும் பாடுபடுபவனாக இருந்தால் அவன் ஒரு ஆன்மீகவாதி தான். அதனால் இந்தியா ஆன்மீகத்தோடு மனிதநேயத்தையும் இணைத்தே தான் எப்போதும் பார்த்து வந்திருக்கிறது. பிறருக்கு தொண்டு செய்வது என்பது அந்த காலத்திலிருந்தே இருந்து தான் இருக்கிறது. அது இடைக்காலத்தில் நலிந்து போய்விட்ட போது சுவாமிஜி அதற்கு புத்துயிர் கொடுப்பதற்காக வந்தார். இப்போ இந்த டாட்டா அதை நன்றாக புரிந்து கொண்டு விட்டார். அந்த நாட்டினுடைய அறிவியலும் தொழில்நுட்பமும் நம் நாட்டிற்கு பயன்பட வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய நாட்டின் ஆன்மீகமும் மனிதநேயமும் அந்த நாட்டுக்கும் பயன்பட வேண்டும். இந்த இரண்டும் இணைந்து விட்டால் பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்பதை சுவாமிஜி சொன்ன வார்த்தைகளிலிருந்து நான் புரிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன் என்று பின்னால் அவர் எழுதியிருக்கிறார். அப்போது இந்த மாதிரி ஒரு உரையாடல் நிகழ்ந்தது. சரின்னு பயணம் தொடர்ந்தது. அவர் பாட்டுக்கு போயிட்டார், இவர் பாட்டுக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு அந்த கப்பலில் அவர்கள் 2 பேரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அதன் பிறகு சுவாமிஜி மேலே நாட்டுக்கு போனார், வந்தார், நடத்த ஆரம்பித்தார், பல பணிகள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. இந்த டாட்டாவிடம் தான் வந்தது, பல ஆண்டுகளுக்கு பிறகு. இப்போ தம்மை அவர் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜப்பானிலிருந்து சிகாகோ போகிற கப்பலில் உங்களுடைய சக பயணியாக வந்தவன் நான். என்னை நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம். இப்போது நான் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்கிற செய்தியை நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருக்கலாம், அல்லது யார் மூலமாவது கேட்டிருக்கலாம். அதை பற்றி உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். உங்களுடைய ஆலோசனை அறிவுரையை அடிப்படையாக கொண்டு தான் நான் இதை செய்கிறேன். இதை சரியானபடி செயல்படுத்துவதற்கு நீங்களே எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றெல்லாம் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் சுவாமிஜி கையில் கிடைக்கிற பொழுது அவர் ரொம்பவும் இந்த மடத்து சம்பந்தப்பட்ட பணிகளில் மூழ்கி போயிருந்தார். அதெல்லாமல் இந்த ஒரு பணிக்காக அவர் உலகளாவிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு மனிதரோடு போய் உட்கார்ந்து கொண்டு அவரை சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால், சுவாமிஜி சொன்னபடி ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைத்து விடலாம் அவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். அந்த நிறுவனத்திற்கு ஒரு ஆலோசகராகவோ தலைவராகவோ சுவாமிஜியே வந்து இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே அவரால் அடைந்து கிடக்க முடியுமா? இருந்தாலும் இவர் நாம் இவ்வளோ உயர்ந்த ஒரு நோக்கம் படைத்தவராக இருக்கிறார். நாம் சொன்னதை கருத்தில் கொண்டு நம் நாட்டின் நலனுக்காக ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதனை சுவாமிஜி அறிந்து கொண்டதனால சகோதரி நிவேதிதாவை அனுப்பி வைத்தார். நீ போய் அவரோடு பேசி இது பற்றிய திட்டங்களை முடிவு செய்து என்ன செய்ய வேண்டுமோ செய்யணும்னு அனுப்பிச்சி வச்சார்.
இந்த 2 பேருமாக சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள். அதில் சுவாமிஜி சொன்னபடி தான் அந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கான திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டத்தை உருவாக்கி அது அரசு, அப்போ பிரிட்டிஷ் அரசு தான் இங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. அவர்களுடைய அனுமதி பெற வேண்டும். அந்த அனுமதிக்காக அந்த திட்டத்தை அனுப்பிய போது அப்போது இருந்த வைஸ்ராய் அதை நிராகரித்து விட்டார். அவர்களை பொறுத்தவரையிலையும் அவர்கள் எப்போதும் மேலே இருப்பவர்கள், இந்தியர்கள் எப்போதும் கீழே தான் இருக்கணும். இவன் புதுசாக ஒரு திட்டம் போடுகிறான். இந்த திட்டம் செயலுக்கு வந்தால் இவன் அறிவியலில் வளர்ச்சி அடைந்து விடுவான். அறிவியலில் வளர்ச்சி அடைந்து விட்டான் என்றால் அவன் நமக்கு இப்போ போடுகிற சலாம் தொடர்ந்து போட்டு கொண்டு இருப்பானா என்று சொல்ல முடியாது. அதனால் இவனை அழுத்தியே தான் வச்சிருக்கணும் எப்போதுமே. இதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியாளருடைய மனப்பான்மை. அதனால் இந்த திட்டத்திற்கு அனுமதி இல்லைன்னு வந்துட்டுது. விடுவாரா டாட்டா? அப்படி விட்டுருந்தா அவர் டாட்டாவாக இருக்க முடியுமா? இன்றைக்கு அது அவ்வளோ பெரிய நிறுவனமாக ஆகியிருக்க முடியுமா? அதுவும் சுவாமிஜியே பார்த்து ஒருத்தனை தேர்வு செய்து நீ இதை பண்ணுன்னு சொல்கிறாருன்னா அவங்ககிட்ட எவ்வளோ உள்ள ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். அதனால் அவர் யோசனை பண்ணி நிவேதிதாவோடு கலந்து ஆலோசித்து இன்னும் ஒரு திட்டத்தை போட்டார்கள். என்ன திட்டம் என்றால், அந்த பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவில் 2 விதமான ஆட்சி முறைகள் இருந்தன. இந்தியாவின் பெரும்பகுதியை பிரிட்டிஷ் ஆட்சியில் வைத்திருந்தார்கள். அந்த வைஸ்ராய் என்று சொல்லப்படுகிறவர் தான் இது ஆட்சியாளராக இருப்பார். அவருக்கு சார்ந்த அதிகாரிகள், போக்குவரத்து எல்லாம் இருக்கும். சில பகுதிகள், இந்த சமஸ்தானங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதெல்லாம் நம்முடைய நாட்டு மன்னர்கள் தான். அவர்களை விட்டு வைத்திருந்தார்கள். இருக்கட்டும், கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கட்டும், அவன் என்ன பண்ணிட போகிறான்? ஒரு 10 ஊரோ 15 ஊரோ வைத்திருப்பான். அந்த ஊருக்கு அவன் ராஜான்னு சொல்லிக்கிட்டு திரியட்டுமே. அவன் அந்த ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் நம்ம பார்க்குற போது இப்படி தான் நிற்கிறான், அது போதும் அவங்களுக்கு. அவனை பார்க்கும்போது 10 பேர் வணக்கம் போட்டால் போட்டுட்டு போகட்டுமே, அதனால் என்ன, நமக்கு அவன் வணக்கம் போடுறானா இல்லையா, இது போதும் என்கிற மாதிரி அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் உள்ளவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார்கள். அதனால் அவர்களுடைய அந்த சாதாரண நடைமுறைகளில் இவர்கள் தலையிட மாட்டார்கள். ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் சொல்லுவாங்க, அவங்க சொன்னபடி தான் கேட்கணும், அது வேறு. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் போய் நீ அதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். பெருமளவு சுதந்திரத்தை எடுத்து கொண்டு விட்டு ஒரு சிறிய அளவு சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. அதை புரிந்து கொண்டு இந்த டாட்டாவும் நிவேதிதா தேவியும் ஒரு திட்டம் போட்டார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இந்த நிறுவனத்தை அமைத்து விடலாம். பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெறக்கூடிய இடத்துல அமைப்பதாக இருந்தால் தானே அவர்களுடைய அனுமதியை பெற வேண்டும். ஒரு மன்னர் ஆட்சியில் இருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய நிறுவனத்தை வைத்தால் அந்த மன்னர் இடத்துல அனுமதி வாங்கினா போதும். அப்படி யோசனை பண்ணும்போது மைசூர் மன்னர் இடத்துல போய் நம்ம இதற்கான அனுமதியை கேட்கலாம் என்று தீர்மானம் செய்தார்கள். அதே மாதிரி மைசூர் மன்னர் இடத்துல போய் கேட்டபோது அவர் சரின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே சுவாமிஜியினுடைய பரிவராஜக வாழ்க்கையில் அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாரிடத்திலையும் சுவாமிஜி சொல்லி வைத்திருக்கிறார், உங்கள் நாட்டினுடைய மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்கள். நீங்கள் மன்னராக இருக்கிறதுனா இருங்க, ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கே அல்லல் பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்கிற அந்த கருத்தை தான் அவர் சந்தித்த ஒவ்வொரு மன்னரிடத்திலும் வலியுறுத்தி இருந்தார். அதில் பல பேர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதில் அந்த மைசூர் மன்னரும் ஒருத்தர் தான். அதனால் சரின்னு சொல்லிவிட்டார்கள். அந்த திவான் மூலமாக அவர்கள் சந்தித்தார்கள். திவான்கிட்ட சொல்லி ஒரு இடத்துல ஒரு 372 ஏக்கர் நிலம் கொடுத்தார் மைசூர் மன்னர். அதில் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம் என்று அவர்கள் திட்டம் போட்டு பணிகளெல்லாம் நடந்தன. ஆனால் அந்த டாட்டாவும் அப்புறம் கொஞ்ச நாளில் போயிட்டார். அவர் காலத்தில் அது நிறைவேறாவிட்டாலும் கூட சுவாமிஜியினுடைய அந்த அறிவுரையை ஏற்று அவர் தொடங்கினார். அப்போது அது அதன் பிறகு வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு உலகிலேயே புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்று உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். அது உருவானதற்கு அடிப்படையிட்டவர் யார் என்றால் சுவாமிஜி தான். ஆக அந்த இயக்கம் என்பது அப்போ இருந்தே இப்போ ராமகிருஷ்ண இயக்கம் இந்த மாதிரியான பல நிறுவனங்களை மடத்து மூலமாகவே ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயக்கம் என்ற ஒன்று உருவாவதற்கு முன்னாலேயே சுவாமிஜியே ஒரு இயக்கம் என்று சொன்னோம் அல்லவா, அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. அந்த டாட்டாவினிடத்தில் சொல்லி அவர் மூலமாக அந்த பணியை தொடங்க வைத்து இன்று இந்தியாவில் மட்டுமல்லாமல் அனைத்து உலகத்திலும்
பெரிய சிறப்பு வாய்ந்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்களிலே இது ஒன்று என்கிற பெயரை பெற்றிருக்கிறது. இப்படி அடுத்தடுத்து பல நிகழ்வுகள். ஒன்று பார்த்தால் நம்முடைய ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்கிற அந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் வெறும் ஆன்மீகத்தை மட்டுமே சார்ந்திருந்த காரணத்தினால்தான் இந்த நாடு கீழே வரக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதை அப்படி மீண்டும் உயர கொண்டு வர வேண்டும் என்றால் ஆன்மீகத்தோடு அறிவியலை இணைக்க வேண்டும், தொழில்துறையை இணைக்க வேண்டும், மக்கள் உயர்வதற்கு பல வழிகளை காட்ட வேண்டும் என்பதனையும் அவர் மனத்தில் வைத்திருந்ததுனால பின்னால் மடத்தின் மூலமாக செய்யக்கூடிய பல படிகளை அப்போது இந்த மாதிரி தனி மனிதர்கள் மூலமாகவும் அவர் அப்போதே செய்ய தொடங்கினார். இப்படியாக தொடர்ந்து பயணம் போய்கொண்டே இருந்தது. ஒரு விதமாக அங்கே போய் சேர்ந்து விட்டார். அந்த இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உறுதிப்படுவதற்காகவே அவர் அமெரிக்காவுக்கு போனார் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அமெரிக்கா என்பது இயக்கங்களின் நாடுன்னு சொல்லலாம். அங்கே எதுக்கெடுத்தாலும் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிடலாம். ஒரு சாதாரண விஷயம், சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதற்கென்று ஒரு இயக்கம் அங்கே ஆரம்பிக்கப்படும். மதம் சார்ந்த இயக்கங்கள் நிறைய இருந்தன, மதம் சாராத இயக்கங்களும் நிறைய இருந்தன, உலகியல் சார்ந்த இயக்கங்களும் பல இருந்தன. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் சுவாமிஜிக்கு மனசில் தோன்றியது, இயக்கம் என்ற ஒன்று இருந்தால்தான் இந்த உலகில் எதையும் நாம் சாதிக்க முடியும் என்கிற உறுதிப்பாடு அவருடைய மனத்திலே அங்கே வலுப்பெற்றது. அதற்கு அடிப்படை அமைத்தது அமெரிக்கா என்று சொல்லலாம். சுவாமிஜி காலத்தில் அங்கே எப்படி இருந்தது என்பதை பற்றி வர்ணனைகள் கொடுத்திருக்கிறார்கள். மதம் சார்ந்த இயக்கங்களே 200க்கு மேலே இருந்ததாம். மதம் எல்லாத்துக்கும் அந்த நாட்டுக்கு ஒரே மதம் தான். முக்கியமாக 2 பிரிவு இருக்கும், ப்ராட்டஸ்டண்ட்டு கத்தோலிக்கன்னு சொல்லுவாங்க. கத்தோலிக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு ப்ராட்டஸ்டன்ட்னா அதுக்கு ஒரு சீர்திருத்தம் பண்ண வேண்டும் என்று வரக்கூடியவர்கள் இப்படி 2 அதிலேயே எல்லாம் அடங்கிவிடும். ஆனால் இந்த கத்தோலிக்க மதத்திலேயே நிறைய இயக்கங்கள் இருக்கும், ப்ராட்டஸ்டண்ட்லேயும் நிறைய இயக்கங்கள் இருக்கும். இப்படி ஏறத்தாழ 200 இயக்கங்கள், மதம் சார்ந்த இயக்கங்கள் அங்கு இருந்தன. அந்த இயக்கங்கள் எல்லாமே மக்களை ஆன்மீக நெறியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருந்தன. அதில் ஓரளவுக்கு வெற்றியும் அடைந்திருந்தன. ஆனால் அவர்களுடைய அந்த முயற்சியை பலன் இல்லாமல் செய்யக்கூடிய வகையில் இன்னும் சில இயக்கங்களும் செயல்பட்டு கொண்டிருந்தன. இதற்கு எதிர்மாறாக, என்னப்பா கடவுளாவது பொண்ணாவது, கடவுளை கண்டவர் யார், மதம் எதற்கு, ஆன்மீகம் எதற்கு என்றெல்லாம் பேசி மக்களை வேற பாதையில் திருப்பிவிடக்கூடிய சில இயக்கங்களும் இருந்தன. அதில் கால்வின் என்று ஒருத்தர் இருந்தார். அந்த கால்வின் தான் இந்த மாதிரி சிந்தனைகளை அந்த மக்களிடத்தில் ரொம்ப அதிகமாக பரப்பியவர். எந்த மாதிரி சிந்தனைகள் என்று சொன்னால், மனிதன் பிறப்பது எதற்காக, மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. இறந்து போன பிறகு ஒருத்தன் என்ன ஆகிறாங்கிறத பற்றி இப்போ எதுக்குப்பா கவலைப்பட, எல்லா மதத்திலையும் இதை சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற போது நல்லா இருந்தோம்னா இறந்து போன பிறகு நல்ல கதி அடையலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னு சொல்கிறாங்கல்லவா. யாராவது சொர்க்கத்துக்கு போயிருக்கிறானா அல்லது நரகத்துக்கு போயிருக்கிறானா என்பதை யாருமே நிரூபிக்க முடியாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போனவன் அதை விட்டு வர்றதுக்கே விரும்ப மாட்டான், நரகத்துக்கு போனவனை அவங்க விட மாட்டாங்க. ஆக மொத்தம் 2 பேரும் போய் மாட்டிக்க வேண்டிதான். வினைப்பயன்கள் தீர்ந்த பிறகு மீண்டும் வருவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதையும் யாரும் உண்மையில் அனுபவித்து பார்த்தது கிடையாது. இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன் எழுதி வச்சிருக்கிறாங்க என்றால், எல்லா மனிதர்களும் இன்பமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்போ நீ இந்த உலகத்தில் நீ நல்லவனாக இருந்தால் அங்கே போய் சொர்க்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்பினா நல்லது தானே, அதுக்காகவாவது கொஞ்சம் நல்லது பண்ணட்டுமே, அப்படித்தான் பெரியோர்கள் சிந்தித்தார்கள். அதே போல் இந்த உலகில் நீ மிக மிக கெட்டவனாக இருந்தால் நரகத்துக்கு போய் படாத பாடுபடுவாய் என்று சொன்னால் பயந்துக்கிட்டாவது கொஞ்சம் ஒழுங்காக இருக்கட்டுமே, இவ்வளவுதான். இந்த கால்வின் என்ன செய்தான்னா இதை புரிந்து கொண்டு விட்டான். இந்த மதவாதிகளெல்லாம் இந்த சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்னு சொல்லியே மக்கள் எல்லாம் முட்டாள்கள் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வகையில் அவன் சொன்னது சரியான்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அதையும் இன்னொரு சரியான பாதையில் செய்திருக்க வேண்டுமா இல்லையா? சுவாமிஜியே இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி யோசிக்காத, இப்போது நீ என்ன செய்கிறாய் என்பதை பாருன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இவன் என்ன சொல்லிட்டான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொர்க்கங்கிறது என்ன, யார் பணம் நிறைய சம்பாதிச்சிருக்கிறானோ, யார் சுகபோகமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறானோ அவன் தான் சொர்க்கத்துக்கு போவான். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். சொர்க்கத்துக்கு தேவையான தகுதிகள் இவைதான். அதே மாதிரி நரகத்துக்கு என்ன, யார் போவார்கள், எப்போ பார்த்தாலும் அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களவ, எப்போ சில பேர் அப்படியே இருப்பான். உண்மையிலேயே துன்பம் வருகிறது வேறு விஷயம்.
துன்பமே வராவிட்டால் கூட சில பேர் அவனாக கற்பனை பண்ணிக்கொள்ளும், அந்த உலகத்திலேயே என்ன மாதிரி ஒருத்தன் இருக்க முடியாதுப்பா, நான் படுற பாடு இந்த உலகத்தில் யாருமே படமாட்டான் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேரை பார்க்குறோம். அப்படி ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறான், நான் படுற பாடு யாருமே பட மாட்டான், நான் படுற பாடு யாருமே பட மாட்டான்னு சொல்கிறவனே ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால் இவன் என்ன சொல்ல வர்றான்னா, இந்த மாதிரி இருந்தால் அதான் ஏன் நரகம், இந்த மாதிரி மனிதர்கள் நேராக நரகத்துக்கு போயிடுவாங்க, அதனால் அதெல்லாம் வேண்டாம், நிறைய பணத்தை சம்பாதி, அதை வைத்துக்கொண்டு வசதிகளை பெருக்கிக்கொள், ஆனந்தமாக இருப்பதற்கு வழியைப்பார், அது இருந்தால் போதும், இந்த கடவுள் மதம் அதெல்லாம் மூட்டை கட்டி எரிஞ்சிரு அப்படின்னு அந்த கால்வின் சொன்னான். இது நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. நீ இப்போ நல்லா இருந்தேன்னா இறந்து போன பிறகு உயர்ந்த நிலைக்கு போகலாம், அதனால் உன்னை வருத்திக்கொள், உபவாசம் இரு, மற்றவனுக்கு உதவி செய்வோம், பணத்தை எடுத்து இன்னும் அடுத்தவனுக்கு கொடுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீ ஒன்றும் பண்ணாதடா, நீ நல்லா உன்னுடைய பணத்தை நீயே அனுபவிச்சுக்கோ, எவ்வளவு ஆனந்தம் வேணுமோ அவ்வளவு ஆனந்தத்தையும் நீ அனுபவிச்சுக்கிட்டே இரு, இது எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி நிறைய பேர் அந்த இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க. இப்படி ஒரு இயக்கம் இது அந்த நாட்டில் புதிதாக கண்டுபிடித்தார்கள் என்பதெல்லாம் கிடையாது, நம்ம நாட்டிலையும் இருந்திருக்குது. ஒரு காலத்தில் சார்வாகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மதம், அதை ஒரு மதமாகவே அமைத்து கொண்டார்கள் நம்ம நாட்டில். நம்ம நாட்டில் எதாக இருந்தாலும் மதம் தான், மதம் என்றால் கொள்கைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. சார்வாகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அது சிலர் 6வது 7வது நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் அதுக்கு முன்னாலே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சார்வாகர்களுடைய கொள்கை என்னென்னா இதே தான், இப்போ நாம் சொன்னோமே இதுதான், கண்டதே காட்சி கொண்டதே கோலம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் நல்லவனாக இருக்கணும், நேர்மையானவனாக இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், இதெல்லாம் கிடையாது. அவன் சுயநலம் பிடித்தவனாக இருக்கணும், எத்தனை வகையில் இன்பங்களை அனுபவிக்க முடியுமோ அத்தனை வகையில் இன்பத்தை அனுபவிக்கணும், உலகியல் இன்பங்களை விடாமல் அனுபவித்து விட வேண்டும். அதுதான் மனித பிறவியினுடைய குறிக்கோள். இந்த மனித உடலே அதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டு, கடவுளெல்லாம் கிடையாது, தானாக வந்திருக்குது, அவங்களுடைய கொள்கை அதுதான். கடவுள் என்பதெல்லாம் அவங்களுடைய மதத்தில் கிடையாது, சார்வாகர்கள் என்பது. அதைத்தான் தாய்மானவர் பின்னால் சொன்னார். மனிதன் எப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி அவர் சொல்லும்போது, மின்னணைய பொய்யுடலை நிலையென்றும் மையிலகு விழிகொண்டு மையல் ஊட்டும் மின்னார்கள் இன்பமே மெய்யென்றும் வளர்மாட மேல் வீடு சொர்க்கம் என்றும் பொன்னை அழியாது வளர் பொருளென்று பொய்வேடம் மிகுதி காட்டி பொறை அறிவு துறவு ஈதல் ஆதினர் குணமெல்லாம் போக்கிலே போகவிட்டு தன்னிகரில் லோபாதி பாழ்ம்பேய் பிடித்திட தரணிமிசை லோகாயதன் சமய நடை சாராமல் என்று சொல்கிறார். லோகாயதன், உலகாயதன், அதான் சார்வாகர்கள். அவர்கள் எப்படி வாழுகிறார்களெல்லாம், மின்னணைய பொய்யுடலை நிலை என்றும், இந்த உடல் 1000 வருஷம் இருக்க போகிறது என்பது போல அவர்கள் நினைத்து கொண்டு, மின்னார்கள் இன்பமே மெய்யென்றும், அதுக்கப்புறம் பொன்னை அழியாது வளர் பொருள் என்று போற்றி, சேர்த்துக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ பொருள் வைத்திருந்தாலும் மேலும் மேலும் சேர்க்கணும், அது அழியாது வளரக்கூடிய பொருள் அதுதான் என்று. அதனால் பொறை அறிவு துறவு ஈதல் ஆதி நற்குணமெல்லாம் போக்கிலே போக விட்டு, பொறை என்றால் பொறுமை, அறிவு ஞானம், துறவு தியாகம், ஈதல் கொடுத்தல், இந்த மாதிரி குணங்களெல்லாம் அப்படியே போக விட்டுறது, நமக்கு வேண்டாம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று விட்டுவிட்டு தன் நிகரில் லோபாதி பாழ்பேய், லோபம் முதலிய பாழ்பேய், காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்கிறோமே, அந்த பாழும் பேய்கள், லோபாதி பாழும் பேய் பிடித்திட தரணி மிசை லோகாயதன் சமய நடை, அது சமய நடைன்னு தான் சொல்லியிருக்கிறார், சார்வாகர்களுடைய நடை. இப்படி இந்த நாட்டிலையும் இருந்திருக்கிறது. ஆனால் அதை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். எங்கேயோ ஒரு சிலர் இருப்பார்கள், எல்லா மனிதர்களுக்கும் மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவர்களுக்கே அது சரியில்லைன்னு தெரியும். அதுதான் இந்த நாட்டினுடைய சிறப்பு. நல்லது செய்யும் போது நம்மை அறியாமலே ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது, கெடுதல் செய்யும் போது நம்மை அறியாமலே ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. இன்னொருத்தனுக்கு உதவி செய்து அவன் முகம் மலரும் போது பார்த்தால் நமக்கு தானாகவே முகம் மலர்கிறது. இன்னொருத்தன் துன்பப்படும் போது நமக்கு அது சம்பந்தமே இல்லாத ஒரு செய்தியாக இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்படுகிறது. இதெல்லாம் இயல்பாகவே இந்த நாட்டில் ஏற்பட்ட நிலைகள். அதனால் இந்த சார்வாக மதம் என்பது இங்கே நீடித்து இருக்க முடியவில்லை, கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுச்சு. இப்படி அந்த நாட்டில் அப்போது அது தலை தூக்கி இருந்தது. அதற்கு ஒரு இயக்கம். இன்னும் ஒரு இயக்கம், கண்காடு இயக்கம்னு ஒரு இயக்கம் இருந்தது. அது கொஞ்சம் நல்ல இயக்கம்தான். அது ஒரு ஆன்மீகத்தை முழுமையாக வலியுறுத்திய இயக்கம் என்று சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஆன்மீகத்தை புறக்கணிக்கவும் இல்லை, நல்லது செய்ய வேண்டும். அதை ஆரம்பித்தவர் எமர்சன் என்பவர்.
அந்த எமர்சன் எப்படி அதை ஆரம்பித்தார் என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள். கார்லைல் என்று ஒரு பெரிய அறிஞர், அவரை இந்த எமர்சன் போய் பார்த்தாராம். பார்த்தபோது 2 பேரும் கொஞ்சம் நேரம் உரையாடி விட்டு அவர் விடைபெற்று போகும்போது இவருக்கு அவர் கீதை புத்தகத்தை ஒன்று பரிசு கொடுத்தார் அந்த எமர்சனுக்கு. அதை படித்த உடனே அவருக்கு அப்பா எப்பேற்பட்ட கருத்துக்கள் இதில் இருக்கின்றன, இவற்றை நாம் மக்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து அதற்கென்றே ஒரு இயக்கத்தை உருவாக்கினர். அதுதான் கண்காடு இயக்கம். அதிலிருந்து உருவாகின இன்னும் கிளை இயக்கங்களெல்லாம் வந்தன. அந்த கண்காடில் முதல்ல உறுப்பினராக இருந்து அப்புறம் இதை மாதிரி இன்னும் 4 பேருக்கு நாம் சொல்லலாம் என்று தனித்தனியாக போன இயக்கங்கள் சில இருந்தன. அந்த எல்லா இயக்கங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தால் சுவாமிஜி எழுதியிருக்கிற ஒரு இடத்துல அவை எல்லாமே ஒரு வகையில் இந்து மதத்தினுடைய தாக்கம் உள்ள இயக்கங்களாக இருந்தன. ஏனென்றால் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை அந்த கீதை தான். இவரிடத்திலிருந்து பிரிந்து போனவர்களும் அதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் போனார்கள். அதனால் இப்படி பல்வேறு இயக்கங்கள் நம்முடைய இந்து சமயத்தினுடைய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட இயக்கங்களாக அங்கே இருந்தன. இப்படி நிறைய இயக்கங்களெல்லாம் சுவாமிஜி பார்த்தார். பல இயக்கங்கள் நல்ல இயக்கங்களாக இருந்தன, சில இயக்கங்கள் கெட்ட இயக்கங்களாக இருந்தன. சில இயக்கங்கள் நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்து அதில் ஏதாவது ஒரு கெட்டது வந்து பூந்துவிடும். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தார். இதெல்லாம் ஒன்றையும் பார்க்க பார்க்க நமக்கு குருதேவரிட்ட கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால், தேவியினுடைய சந்நிதியில் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இயக்கம் தேவை என்ற கருத்து நாளுக்கு நாள் உறுதியாகி கொண்டே வந்தது. இதற்கெல்லாம் மேலாக இயக்கம் இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்பதையும் அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏற்கனவே அவர் இந்த ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்தியாவில் மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். அது உலகம் எல்லாமே அதை எதிரொலிக்கிறது என்று பார்த்த அனுபவத்தை பார்த்தோம். ஆன்மீகம் என்பது மட்டுமல்ல, இந்த இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மனிதர்களை பார்த்தாலே அதற்கு ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த இமேஜின் சொல்கிறாங்கல்லவா, அதுவும் தேவையாகத்தான் இருக்கிறது என்பதற்கு ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டது என்றால், அவர் அங்கே அமெரிக்காவில் போய் சிகாகோவில் போய் இறங்கின உடனே உலக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. உலக கண்காட்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பல்சமய பேரவை பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன்ஸ் நடப்பதாக இருந்தது. அதனால் முதல்ல உலக கண்காட்சி போய் பார்த்துட்டு வரலான்னு போனார். அப்படியே பார்க்க பார்க்க ஒரே பிரமிப்பாக இருந்தது அவருக்கு. அவர் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டார். அடுத்த நாள் போனார். இப்படி ஒவ்வொரு முறையாக போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு அந்த நாட்டை பற்றிய ஒரு அறிவு ஏற்பட்டது. இந்த நாடு இப்படி தான் இருக்கும் என்று. அதே சமயத்தில் இது தொடர்ந்து போக போக இவரை சில பேர் தெரிந்து கொண்டு விட்டார்கள். இவருடைய தோற்றமே வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா. அதனால் அவர்களாக வழியை வந்து பார்த்தா ஒரு இந்தியாக்காரன்னு தெரியுது. இந்தியாவிலேயும் ஒரு வித்தியாசமான மனிதராக இருக்கிறார். அந்த இதெல்லாம் அவருடைய இந்த தலைப்பாக இருக்குதே, அதே அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து விடும். அதனால தான் பிற்காலத்தில் பல பேர் அதை பார்த்துட்டு அவங்களாம் ஆளாளுக்கு தலைப்பாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைப்பாக கட்டி கொண்டால் விவேகானந்தர், முக்காடு போட்டு கொண்டால் வள்ளலார், அப்படி சில பேர்லாம் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவருக்கு தான் அது பொருந்தும் என்பதை பின்னால் உணர்ந்து கொண்டார்கள். இப்படியே போய்கொண்டே இருக்கிற போது கொஞ்சம் இவர் யார் என்ன என்று விசாரிக்க ஆரம்பித்தாங்க. பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லா இடத்துக்கும் வந்துடுவாங்க. வந்த உடனே இவர்கிட்ட 2-3 நாள் ஆன உடனே பேச ஆரம்பித்தாங்க. இவர் யாருன்னு கேட்டால், இவர் தான் தெரியுமா, இவர் தன்னை பற்றி எதுவுமே சொல்லிக்கொள்ள மாட்டார். அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல விசாரிக்கும் போது இவர் இதே இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். சரி அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க கொஞ்சம் சேர்த்துருவாங்க. அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார், அவர் பேர் என்னங்கும்போது விவேகானந்தான்னு அவர் சொல்கிறாரு. அவர் அவங்களுக்கு வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. அதனால் அந்த பேரையே விதவிதமாக பயன்படுத்திடுவாங்க. வித்தியாசமான கோணங்கள்லாம் அந்த பேரை எழுதியிருக்கிறாங்க பத்திரிகைகளில். எப்படியோ ஒரு 2-3 நாளில் அவர் பத்திரிகைகளில் அவர் பேர் வர ஆரம்பிச்சிட்டு. இதுவும் ஒரு வகையில் பரவாயில்ல தான். இயக்கத்தை உருவாக்குவதற்கு கொஞ்சம் பேரும் தேவையாகத்தான் இருக்கிறது. சரி இருக்கட்டும். தேவியினுடைய திருவிளையாடலை அவர் ரசித்து கொண்டே இருந்தார். திடீரென்னு ரொம்ப அதிகமாக பேர் வரக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது. அப்படி என்றால் அந்த உலக கண்காட்சியை பார்ப்பதற்காக கபூர்தலா மகாராஜாங்கிறவர் போயிருந்தார், நம்ம நாட்டுக்காரர். இவர் நம்ம எப்போதுமே இவருக்கு இந்த நாட்டுப்பற்று கொஞ்சம் அதிகம் உண்டல்லவா. நம்முடைய நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு உடனே அவரை போய் பார்த்து கொஞ்சம் பேசலான்னு போனார் சுவாமிஜி. அவர் இப்படி பார்த்தார். இவர் பார்த்தாலே தெரியுது சாமியாருன்னு. சாமியார்கிட்ட போய் நமக்கு என்னையா பேச்சு, நாம யார், மகாராஜா அப்படின்ட்டு அப்படி முகம் திருப்பிக்கிட்டு போயிட்டார்.
சரி போனா போ அப்படின்னு இவர் பாட்டுக்கு போயிட்டார். இவர்கிட்ட முகத்தின திருப்பினா கூட பரவாயில்ல, இன்னொருத்தங்கிட்டையும் அதே மாதிரி பண்ணார். அவன் யாருன்னா அவனும் நான் இந்தியாக்காரன் தான், மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவன். இந்த நகத்தினாலேயே படம் போடுவான். அதை வைத்து கொண்டு கொஞ்சம் அவன் வியாபாரம் பண்ணலான்னு எப்படியோ போயிட்டான். அவனும் இந்தியன் தானே, இவரும் இந்தியர் தானேன்னு மகாராஜா கிட்ட போய் ஏதோ பேச போயிருக்கிறான். அவர் சுவாமிஜியவே பார்த்து அலட்சியப்படுத்தின ஒரு மனிதர். இவனை பார்த்தாலே ஒரு பரதேசி மாதிரி இருக்கிறான். ரொம்ப அலட்சியப்படுத்திட்டார். அவனுக்கு சுவாமிஜி மாதிரி போவான் அவன், இவர் பாட்டுக்கு போயிட்டார். அவனால் அப்படி போக முடியல. என்னையா நீ அலட்சியப்படுத்தினா ஒன்று பேசுகிறேன் என்று மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணி கொண்டு அந்த பத்திரிகையாளர்கள் 2-3 அங்கே அந்த போரார் பற்றியா மகாராஜான்னு சொல்லிக்கிட்டு, அவன் மகாராஜாவே கிடையாதுயா, சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிறான். அவன் அங்கே இந்த ஊரில் புறக்கணிக்கப்பட்டவன் அப்படி இப்படின்னு பாட்டு கதை விட்டான். அவனுக்கு என்ன தோணுச்சா எல்லாத்தையும் சொல்லிட்டான். பத்திரிகையாளர்களுக்கு இதுதானே வேணும், சொல்லுன்னு பூராத்தையும் உடனே எழுதிக்கிட்டாங்க. எழுதிக்கிட்டு பத்திரிகையில் போட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக போட்டாங்க. இந்த மாதிரி நகத்தால் படம் வரையக்கூடிய ஒரு ஏழை மனிதன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் மதிப்பு. இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற மாமேதையாகிய சுவாமி விவேகானந்தா சொன்னார்னு போட்டான். அவர் இவனை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அவர் அந்த பக்கம் திருப்பிட்டு வர, இவர் இந்த பக்கம் போயிட்டார், அவ்வளோதான். அந்த பத்திரிகையில் இந்த மனிதன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இவர் சொன்னார்னு போட்டான். போன உடனேவே அடுத்த நாள் இன்னும் எல்லாரும் தேடிக்கிட்டு வர்றாங்க. அப்படியா நீங்கள் சொன்னீங்களா அந்த மகாராஜாவை பற்றி, அப்படியா அது உண்மையாங்கிறான். இவர் என்ன பண்ணுவார் பாவம், இவர் பொய்யே சொல்லி பழக்கமே கிடையாது. அதெல்லாம் இல்லையான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படியோ ஒன்று நிறைய பேர் இவர் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் வந்துடுச்சு. பேரும் புகழும் எப்படி வருதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்கு பிறகு அவர் ஒரு தீர்மானம் பண்ணார். அப்போது முதல்ல அந்த இந்திய யோகி என்கிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதனை அங்கே பார்த்தார் அல்லவா, சீன கோயிலில் மடாலயத்தில். அதே போல் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மேதை அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கொண்டார். ஆக இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தித்தான் இந்த நாட்டில் நாம் செய்ய வேண்டிய பணியை செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தீர்மானமாகிவிட்டது. இப்படி சில நாட்கள் போன பிறகு சரி, நம்ம உண்மையிலே எதற்கு வந்திருக்கிறோம் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா. அந்த சர்வ மத மகாசபை பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன்ஸ் நடைபெறக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அந்த அலுவலகத்தில் அதற்கான முறையான பதிவு செய்ய வேண்டும் அல்லவா. அங்கே போனால் அப்போ தான் ஒரு மாபெரும் அதிர்ச்சி அவருக்காக காத்திருந்தது. இவர் ஜூலை மாதத்தில் போய் சேர்ந்தார் அந்த நாட்டுக்கு. அடுத்தால ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே இது ஆரம்பமாகிவிடும் அந்த பார்லிமெண்ட் ரிலீஜன் என்று நினைத்து கொண்டிருந்தார். அது செப்டம்பர் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அப்போ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 2 மாத காலம். இப்போ ஏற்கனவே கையில் இருந்த காசு இந்த சென்னையில் உள்ளவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்த இதெல்லாம் முக்கால்வாசி காலி ஆகிட்டுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு வேணுமானா வரும். ஆனால் இன்னும் 2 மாத காலம் ஓட்ட வேண்டுமே, என்ன செய்வது என்கிற ஒரு தவிப்பு ஏற்பட்டது. அது கூட பரவாயில்லை, எப்படியாவது சமாளித்து கொள்ளலாம். இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், அந்த செப்டம்பர் மாதத்தில் தொடங்கக்கூடிய அந்த பேரவையில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு சமய அல்லது ஆன்மீக அமைப்பின் பிரதிநிதியாகத்தான் வந்திருக்க வேண்டும். அது கேட்குறாங்க அவங்க. நான் அதில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே எந்த அமைப்பில் இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அமைப்பா? ஏது அமைப்பு? இந்தியாவில் அமைப்பு அது ஒன்றும் கிடையாது. ஒரு அமைப்பில் இருந்து வரலையா, நான் சும்மா தான் நான் தான் வந்திருக்கேன். இடம் கிடையாது. தனி மனிதர்களை இங்கு கலந்து கொள்ள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏதேனும் ஒரு அமைப்பின் சார்பில் வர வேண்டும். அது சும்மா அமைப்பின் சார்பில்னு சொன்னால் மட்டும் போதாது. அந்த அமைப்பு சார்ந்த அதற்கு பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒரு அறிமுக கடிதம் கொடுத்திருக்க வேண்டும். இவர் அமைப்பு சார்பிலையும் வரவில்லை, அறிமுக கடிதமும் கிடையாது. இவர் பாட்டுக்கு வந்துட்டார். இதை பற்றி பின்னால் சகோதரர் நிவேதிதா எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்றால், அமெரிக்காவினுடைய சம்பிரதாயங்களோ சட்டத்திட்டங்களோ அந்த சின்ன இளைஞர்களுக்கு தெரியாது. சின்ன இளைஞர்களை தான் சொல்கிறான். சுவாமிஜிக்கு வந்த பெரும் புகழுக்கும் சின்ன இளைஞர்கள் தான் காரணம்.
சுவாமிஜிக்கு ஏற்பட்ட அந்த இடையூறுகளுக்கும் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டியதாயிற்று. அந்த நிவேதிதாவுக்கு இதெல்லாம் தெரியுது, அவங்க தான் இவரை அனுப்பிச்சி விட்டாரு அப்படிங்க தெரிஞ்சதுனால அவங்க எழுதுகிறாங்க, சென்னை இளைஞர்களுக்கு இந்த அமெரிக்க சட்டத்திட்டங்களும் தெரியாது, சம்பிரதாயங்களும் தெரியாது. அவர்களுக்கு தான் தெரியாது என்று சொன்னால் அவர்களுடைய சுவாமிஜி அதுக்கு மேலே இருக்கிறார். அவ்வளவு வெள்ளை மனம் படைத்தவராக இருக்கிறார். அந்த சென்னை இளைஞர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள்? சுவாமிஜியின் மீது அவர் அப்பேற்பட்ட அசாத்தியமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள், அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். எப்பேற்பட்ட நம்பிக்கை என்றால், ஒரு இடத்துக்கு அவர் போய் நின்று விட்டால் போதும், அதனுடைய கதவுகள் தாமாக திறக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அந்த சென்னை இளைஞர்கள் அப்படின்னு அந்த அம்மா எழுதுகிறாங்க. சுவாமிஜி ஒரு இடத்துக்கு போனால், நான் தான் இன்னார் இங்கே இருந்து வந்திருக்கிறேன், அவங்க என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் வேறு சாதாரண மனிதர்களுக்கு தான். இவர் போய் அப்படி நின்றா போதும், தானாக கதவு திறக்கும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இவரும் அதுக்கு மேலே தான் இருந்தார். அவ்வளவு நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள். இவரோ, நான் இறை ஆணை பெற்று தானே வந்திருக்கிறோம், நம்ம யார் தடுக்க முடியும் என்று இவர் நினைத்து கொண்டிருந்தார். அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமைப்பு ரீதியாக செயல்படுவது என்பது இந்துக்களுடைய வாழ்க்கையில் அணுவளவும் கிடையாது என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேண்டும் என்று நிவேதிதா எழுதுகிறாங்க. ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட்டிருந்தால் இதெல்லாம் தெரியுமல்லவா? ஏதேனும் ஒரு அமைப்பு இருந்தால் நம்ம இங்கேருந்து போகும்போது அதற்கு அறிமுக கடிதம் கொண்டு போகணும். இப்போல்லாம் ஒரு தீர்மானம் போடணுங்கிறாங்க, நம்ம இவரை எல்லாருக்கும் அனுப்புகிறோம் அப்படின்னு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தினுடைய நகலை கையில் கொடுத்து அதுக்கு தலைவரோ செயலாளரோ கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் இப்போ வந்தாச்சு எல்லாமே. அப்போது இது ஒன்றுமே தெரியாது. அதைத்தான் அந்த சகோதரர் நிவேதிதா சொல்கிறாங்க, இந்தியாவில் இந்து மதத்தில் அமைப்பு ரீதியாக செயல்படுவது என்பது அணுவளவும் கிடையாது என்பதற்கு இதுவே தக்க சான்று அப்படின்னு அவங்க எழுதிட்டாங்க. அப்போ சுவாமிஜியும் அதை யோசனை பண்ணித்தானே இருப்பார். அமைப்பு வேண்டும், இயக்கம் வேண்டும், தனி மனிதன் மட்டும் ஒன்றையும் சாதித்து விட முடியாது. அவர் செய்தார், இவங்க நினைச்ச மாதிரியே கதவு திறக்கத்தான் செய்தது, அது வேற விஷயம். இவர் போய் நின்றுட்டாலே கதவு திறந்துருன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா ஒரு ஆதங்கத்தில் அப்படி எழுதினாலும் கூட உண்மையில் அது அப்படி தான் நடந்தது. இவர் எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்கே ஒரு கதவு திறக்கும். அந்த கதவுக்கு பின்னால் ஒருத்தர் நிற்பாங்க, நின்று இவரை வரவேற்பாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, என்ன வேணும்வாங்க, இந்த மாதிரின்னாங்க, அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. இப்படி தான் அவர் வாழ்க்கை பூராவுமே நடந்தது ஆரம்ப காலத்தில் இருந்தே. இப்போ குருதேவரிடத்தில் அவர் வந்தது கூட அப்படி தானே. இவர் பாட்டு கடவுளை பார்த்தீங்களான்னு ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒருத்தர் வந்தார், எதுக்குடா அங்கேயும் எங்கேயும் போய்கிட்டு இருக்கிறார், தட்சிணேஸ்வரத்துக்கு போய் பாரு, அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறார், இதுக்குன்னே தான் உட்காந்துட்டு இருக்கிறார் அவரை போய் கேள, அவர் பதில் சொல்வார்ன்ட்டார். போனார், கேட்டார், பதில் கிடைத்தது. இப்படி தான் அங்கிருந்து தொடங்கி அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தினுடைய கதவு அவருக்காக திறக்கும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்காக எல்லாமே செய்வார்கள். இதெல்லாம் தான் அனுபவம். ஆனால் இது அவருக்கு தான் முடியும். இது சுவாமி விவேகானந்தர் என்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமைக்கு தான் இது சாத்தியம். அதே மாதிரி எல்லாருக்கும் முடியுமா? அவர் ஏற்படுத்த போக இருக்கிற அந்த இயக்கத்திற்கு பின்னால் வரக்கூடிய எல்லாருக்குமே இது பொருந்தும் என்று சொல்ல முடியாதல்லவா? அப்படி என்றால் தனி மனிதர்களாக இருந்தே எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்பது கூடாது. ஒரு இயக்கமாக அது உருவாக வேண்டும் என்ற எண்ணம் இப்படியே படிப்படியாக சுவாமிஜியினுடைய மனத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்தது. அதனுடைய விளைவுதான் இப்போது இருக்கக்கூடிய இந்த இயக்கம். அதை பற்றிய மற்ற செய்திகளை நாம் பின்னால் பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்தில் மகாகவி பாரதியாரை பற்றிய ஒரு ஆவணப்படம் திரையிடப்பட இருக்கிறது. மகாகவி பாரதியாரை பற்றிய ஒரு மணி நேரம் ஓடும் அந்த படம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் காட்டப்படும். அதற்கு அடுத்த வாரத்தில் நாம் இந்த இயக்கத்தின் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமேற்கொண்டோம், பார்ப்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோம், வேர்பரியம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்புனைந்த தவயோகி விவேகானந்தன் தாழ்வணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.